செய்திகள். அனைத்து பௌத்தர்களுக்கும், குறிப்பாக மலேசியாவில் உள்ள அனைவருக்கும் விசாக தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். இந்த இனிமையான நாளின் கொண்டாட்டம் நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதோடு நண்பர்கள், குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியை தரட்டும், புரிந்துணர்வை அதிகரித்து மக்களின் அனைத்து பலத்தையும் அரவணைத்து நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு முன்னுரிமை கொடுப்போம் என்று இந்த நல்ல நாளில் தாம் கேட்டுக்கொள்வதாகவும் பிரதமர் கூறினார். நடுவானில் குலுங்கிய சிங்கப்பூர் விமானத்தில் சிக்கிய மலேசியர் ஒருவர் படுகாயமடைந்தார் என்று விஸ்மா புத்ரா உறுதிப்படுத்தியது. பாதிக்கப்பட்டவரின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்விமானத்தில் 9 மலேசியர்கள் இருந்தனர். அவர்களில் 60 ஸ்ரீநகரின் சமிதிவேஜ் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். மற்ற 3 தாய்லாந்தின் சுகும்விட் சமிதிவேஜ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மலேசியாவின் மிகப்பெரிய மொபைல் தொலைத்தொடர்பு வழங்குனரின் வாடிக்கையாளர்கள் நேற்றிலிருந்து தொலைபேசி சேவையில் இடையூறுகளை எதிர்கொண்டுள்ளனர். நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட பயனர்கள் வாட்ஸ்அப், டெலிகிராம் தவிர மொபைல் பயன்பாடுகளை பயன்படுத்த முடியவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். இதில் செல்காம் டிஜியின் லைஃப் மொபைல் செயலியும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ஸில் உள்ள மகா விகாரா புத்த ஆலயத்தில் விசாக தினம் மிகவும் விமரிசையாகவும் அமைதியான முறையிலும் அனுசரிக்கப்படுகிறது. இதேபோன்று நாடு முழுவதும் உள்ள புத்தர் ஆலயங்களிலும் விசாக தினத்தை முன்னிட்டு பல்லின மக்கள் ஒற்றுமையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். புத்தரின் மெய்ஞான தூய்மையை குறிக்கும் வகையில் பக்தர்கள் புத்த மத பாடல்களை பாடி பௌத்த சின்னங்களை வழிபட்டனர். பத்தனம், திட்டா, இடுக்கி மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் அதிகன மழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம், எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. புரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் சம்பித் பத்ராவை ஆதரித்து பிரதமர் மோடி வாகன பேரணியில் ஈடுபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய சம்பித் பத்ரா, பூரி ஜெகநாதர் பிரதமர் மோடியின் பக்தர் என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஜெகநாதரை அவமதிக்கும் விதமாக இந்த கருத்து உள்ளதாக கடும் கண்டனம் எழுந்துள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடி, நான் பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பில்லை என்று நம்புகிறேன், தான் மனித பிறவியே அல்ல என்று கூறி புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் நடுவானில் ஆட்டம் கண்டபோது மாண்ட 73 வயது பிரிட்டிஷ் ஆடவர் ஜியாஃப் கிச்சன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இங்கிலாந்தின் தான்பரி நகரை சேர்ந்த அவர் பல்லாண்டுகளாய் சமூக சேவையாற்றியவர் என்று தெரிய வந்துள்ளது. உள்ளூர் இசை நாடக குழுவில் முக்கிய பங்காற்றிய கிச்சன் சென்ற ஆண்டு நகரமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டவர் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. காசா போர் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக டீஹெக் நகரில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இஸ்ரேலின் நெருங்கிய நடப்பு நாடுகளான பிரான்ஸ், பெல்ஜியம், ஸ்லோவாக்கியா ஆகிய ஐரோப்பிய நாடுகள் கைது உத்தரவுக்கு ஆதரவு தெரிவித்து அதிர்ச்சியை தந்துள்ளன. ஓபன் ஏஐ நிறுவனத்தின் ChatGPT 4 மாடலில் இடம்பெற்றுள்ள குரல் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட தனது குரலை பிரதி எடுத்து பயன்படுத்தி உள்ளதை போல் இருப்பதாக ஹாலிவுட் நடிகை ஸ்கார்லட் ஜொஹான்சன் அண்மையில் தெரிவித்தார். இந்நிலையில் அவருக்கு ஆதரவாக ஸ்கிரீன் ஆக்டர் கில்ட், அமெரிக்கன் ஃபெடரேஷன் ஆஃப் டெலிவிஷன் மற்றும் ரேடியோ ஆர்டிஸ்ட் என்ற நடிகர் சங்க கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்துள்ளது. வடக்கன் திரைப்படத்தின் தலைப்பு சென்சார் போர்டு அனுமதி மறுத்துள்ளதால் படத்தை திட்டமிட்ட தேதியில் வெளியிட இயலவில்லை என்று படக்குழு தெரிவித்துள்ளது. எழுத்தாளரும் கதை வசனகர்த்தாவுமான பாஸ்கர் சக்தி இயக்குனராக அறிமுகமாகும் படம் வடக்கன். இதில் குங்குமராஜ், வைரமாலா ஜோடியாக நடித்துள்ளனர். ரமேஷ் வைத்யா, பர்வேஸ் மெஹ்ரு, சமீரா என பலர் நடித்துள்ளனர். வடக்கன் என்ற தலைப்பை மாற்ற வேண்டும் என்று தணிக்கை அதிகாரிகள் வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. நடப்பு உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் ஆடவருக்கான உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றுள்ளார் மாரியப்பன் தங்கவேலு. உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் அரங்கில் இவர் வென்றுள்ள முதல் தங்கப்பதக்கம் இதுவாகும்.
இந்த தொடரில் இதுவரை இந்தியா மொத்தம் 4 தங்கங்களை வென்றுள்ளது. 11வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் தொடர் ஜப்பான் நாட்டில் கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.